நேரத்தில் ஆற்காடு நவாப் அரியாசனத்தில் சந்தா சாஹிப் மற்றும் முகமது அலி சேர்ந்த நாயக்கர்கள் பாண்டிய நாட்டை தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தனர். இதனால் பாண்டிய நாட்டின் கீழ் ஒரு பாளையமாக இருந்த ராமநாதபுரம் சமஸ்தானம் நாயக்கர்களின் கீழ் 17ஆம் நூற்றாண்டு வரை இருந்தது. மதுரை நாயக்கர்கள் காலத்தில் மறவர்கள் மதுரை ஆட்சியின் ராமநாதபுரத்தின் படைத்தலைவர்களாக இருந்தனர். நாயக்க மன்னரின் பலவீனத்தை பயன்படுத்தி ரகுநாத தேவர் என்னும் சேதுபதி மன்னர் ராமநாதபுரத்தின் மன்னராக தன்னை அறிவித்துக் கொண்டார். அதே போல சிவகங்கை மன்னரும் அறிவித்துக் கொண்டார். 1730 ஆற்காடு நவாப்பான சந்தா சாஹிப் ராமநாதபுரத்தை கைப்பற்றினார். இந்த பகுதி 1741 மராத்தியர்களின் கீழும் பின்னர் 1744 ஹைதராபாத் நிஜாமின் கீழும் இருந்தது. 1752 நவாபின் மேல் ஏற்பட்ட அதிருப்தியின் காரணமாக கடைசி நாயக்க மன்னரின் தலைமையில் உள்ளூர் தலைவர்கள் கலகம் செய்தனர். நவாப் அரியாசனத்தில் சந்தா சாஹிப் மற்றும் முகமது அலி ஆகிய இருவரும் இருந்தனர். அந்த நேரத்தில் இந்த ராமநாதபுரம் மாவட்டம் கர்நாடக பிரதேசத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. தற்போதும் கூட கர்நாடகாவில் உள்ள ஹசன் மாவட்டத்தில் ராமநாதபுரம் என்ற ஊர் இன்றும் இருக்கிறது. பிரிட்டிஷ்காரர்கள் சந்தா சாஹிப்பையும் பிரெஞ்சுக்காரர்கள் முகமது அலியையும் ஆதரித்தனர். அது தொடர்ந்து தென் பகுதிகளில் தொடர்ந்து கர்நாடக போர் நடைபெற்று வந்தது. ராணி வேலு நாச்சியாரின் மறைவுக்கு பின்னர் மருது சகோதரர்கள் கிழக்கிந்திய கம்பெனிக்கு முறையாக வரி செலுத்தி சிவகங்கையின் அதிகாரத்தில் இருந்தனர். கௌரி வல்லப்ப பெரிய உடையத்தேவர் மருது சகோதரர்களிடமிருந்து சிவகங்கையை மீட்க ஆங்கிலேயர்களின் உதவியை நாடினார். கர்னல் அக்னல் மருது சகோதரர்களை பிடித்து தூக்கில் போட்டுவிட்டு கௌரி வல்லப பெரிய உடையத்தேவரை சிவகங்கையின் ஜமீன் ஆக்கினார். 1892 ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்டு பிரிட்டிஷ் ஆட்சி நிர்வாகத்தில் நியமிக்கப்பட்டது. அன்று முதல் ராமநாதபுரம் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் வந்தது. அப்போதைய பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் 1910ஆம் ஆண்டு மதுரை மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் பகுதிகளை கொண்டு ராமநாதபுரம் மாவட்டம் உருவாக்கப்பட்டது. JF பிரைண்ட் முதல் மாவட்ட ஆட்சியராக ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு பிரிட்டிஷ்காரர்களால் நியமிக்கப்பட்டார். இந்த மாவட்டம் ராம்நாடு என அழைக்கப்பட்டது. இந்த பெயர் சுதந்திரத்துக்கு பின்பும் நீடித்தது. பின்னர் தமிழ் பெயராகிய ராமநாதபுரம் என இந்த மாவட்டத்திற்கு சூட்டப்பட்டது. இந்த பகுதியின் மற்றொரு பெயர் முகவை. முகவை என்றால் வைகையின் முகம், அதாவது வைகை நதி கடலில் சங்கமிக்கும் இடம் என்னும் பொருள். சுதந்திரத்திற்கு பிறகு மிகப்பெரிய மாவட்டமாக இருந்த அந்த ராமநாதபுரம் மாவட்டம் 15/3/1985 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. திருப்பத்தூர், காரைக்குடி, தேவகோட்டை, சிவகங்கை, மானாமதுரை மற்றும் இளையாங்குடி வட்டங்கள் சிவகங்கை மாவட்டம் என பிரிக்கப்பட்டது. அதே போல திருவல்லிபுத்தூர், விருதுநகர், திருச்சுழி, அருப்புக்கோட்டை, சாத்தூர் மற்றும் ராஜபாளையம் உள்ளிட்ட வட்டங்கள் விருதுநகர் மாவட்டமாக பிரிக்கப்பட்டன. திருவடானை, பரமக்குடி, கமுதி, முதுகுளத்தூர், ராமநாதபுரம், ராமேஸ்வரம் வட்டங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் என பிரிக்கப்பட்டது. இதுதான் ராமநாதபுரம் மாவட்டம் இருந்த வரலாறு. நன்றி. வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். முக்கிய வீதிகள் முழுவதையும் மாடுகள் ஆக்கிரமித்திருப்பதால் அந்த வழியாக செல்லவே முடியவில்லை என்றும் அவர்கள் புகார் கூறியுள்ளனர். இதனிடையே மாடுகளை பிடித்து அதன் உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என நகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார்.